நான் முதல்ல திரு பிரியன் அவர்கள்ட்ட. திரு பிரியன், ஓபிஎஸ் டிடிவிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, அவங்க போகிறாங்க அப்படின்றப்போ இதை நம்ம முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓபிஎஸ் டிடிவி அவங்க பாஜகவோட ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட டிடிவிலாம் பார்த்தீங்கன்னா மும்மொழி திட்டத்தை ஆதரிக்கிற அளவுக்கு போயிட்டார் அவர் ஆக்சுவலாக. அதனால் அண்ணாவே மும்மொழியை சப்போர்ட் பண்ணிருக்காருன்ற அளவுக்கு போயிட்டார். இல்லை, அது நார்மலாக இருக்கக்கூடிய நேரம்னா பரவாயில்ல. அதிமுக பாஜக பக்கம் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில், இன்னும் சொல்லணும்னா ஓபிஎஸ் டிடிவி யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு இபிஎஸ் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, இவருக்கு கிடைக்கலையோ அல்லது கேட்டு கொடுக்கப்படலையோன்ற கேள்வி இருக்கு. அவங்க 2 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே கிடைச்சிருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்களும் அவரை சந்திக்கிறதுக்கான விருப்பப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் பாரத பிரதமராக இருக்கார், 2வது அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க, பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்குலாம் இருக்கும். அதனால் தொடர்ந்து ஒரு சந்திப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கான்டாக்ட்லேயே இருக்கிறதுக்கான விருப்பத்தோடு இருப்பாங்க. ஆக்சுவலாக அது இயல்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பட் எடப்பாடிகிட்ட வரும்போது எடப்பாடி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்ற ஒரு விஷயமும் இருக்குது, அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கலன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கல அப்படின்னு இப்போ அவரை நீங்கள் நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டீங்க, ஏதோ பத்திரிகையாளர் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பிரதமரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டே கேட்கல அப்படின்னு அவர் சொல்லக்கூடும் ஒரு வேளை. ஆனால் சப்போஸ் வேற எங்கேயாவது ஒரு தரப்புலேருந்து இல்லை அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டார் அப்படின்னு கூட ஒரு செய்தி வரக்கூடும். இப்போ அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்தினார். இவர் வெளில என்ன சொன்னார், நாங்கள் தமிழ்நாட்டு நலன்களை பற்றி மட்டுமே பேசணும்னாரு. சரி, ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டு நலன்களை பற்றியே பேசுனீங்க. ஆனால் அதுக்கு 2 நாள் கழிச்சு அமித்ஷா என்ன சொன்னார், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ன்றார். இவரை பொறுத்த மட்டும் இந்த பாஜகவோட இருக்கிற கூட்டணி கண்டினியூ ஆகணும்னு அதிமுகவில் ஒரு பெரிய குரூப் கன்வின்ஸ் ஆகிடுது. அதிமுக பாஜகவோட தான் போகணுட்டு. ஆனால் அவ்வளோ சுலபமாக நம்ம போகக்கூடாது, நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போகணும் அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அதிமுக கொஞ்சம் விலகி நிற்கிறது இல்லை, விலகி நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. வெளிப்படையாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை அவங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் இப்போ அண்ணாமலையை அங்கேருந்து எடுக்கணுன்றாங்க, ஓபிஎஸ் டிடிவியோட சசிகலாவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாது, இவரை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எதுவுமே ஃபைனலைஸ் ஆகாத போது இவங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், நம்மளே அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், இது இப்படியே போட்டும் கொஞ்சம் நாளைக்கு போட்டும், இன்னும் 10 மாதம் இவர் சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுல தயக்கம் இருக்குமா என்ன பாஜக? ஆக்சுவலாக இவங்க கேட்குறது கரெக்டு, அதிமுக கேட்குறது, அவங்க தான் என்டிஏ கூட்டணியிலே அவங்க தான் பெரிய கட்சி, முன்னாள் முதலமைச்சர் அவரை தான் சார் அனௌன்ஸ் பண்ணணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்டிஏவில் என்டிஏ ஆட்சின்ற வரும்போது என்டிஏக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை வைக்க முடியும், அதுதான் பெரிய கட்சி. அப்போ இவரை முதல்வர் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கணும். அதில் அவங்க இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல, அமித்ஷா இன்னும் கிளியர் பண்ணல ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் நாளைக்கு மோடி வராரே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடிக்கும் இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கும் அவர் ரொம்ப டீட்டெயில்டாக அதை பார்ப்பாருன்னு நான் தோணலை ஆக்சுவலாக. ஏன்னா இது முழுக்க அமித்ஷா அண்ட் நட்டா அவங்க டீல் பண்ணுறது, இல்லை கிரண் ரிஜிஜு இருக்கார்ல தமிழ்நாடு பார்வையாளர், அவங்க டீல் பண்ணுற விஷயம். மோடியை அவருக்கு ஓவராலாக ஒரு ஐடியா அவருக்கு இருக்குமே தவிர டீட்டெயில்டாக போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமித்ஷாட்ட பேசப்பட்டிருக்கு, இதில் எதில் முடிவு வந்திருக்கு, எதில் முடிவு வரல, அண்ணாமலையோட பொசிஷன் என்ன பண்ணுறதுன்னா, அண்ணாமலையோட பொசிஷன் என்ன பண்ணுறதுன்னு மோடிகிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. மோடி ஒரு டிசிஷன் சொல்லுவார். அவர் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அதிமுகவுடைய கோரிக்கை இப்படி இருக்கும்போது அதை பாஜக அந்த கோரிக்கையை தாண்டி போகாத நிலையில் நம்ம எதுக்கு நம்ம பேசிக்கணும் இதை பற்றின்னு எடப்பாடி நினைக்கக்கூடும். நாங்கள் சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம், அதுக்கு ஆதரவான முடிவுகள் எதுவும் வரல, தெளிவான முடிவுகள் வராத போது நம்ம எதுக்கு வெளிப்படையாக பேசிக்கணும், நம்ம ஒரு ஓவராலாக ப்ராட் பேஸாக ஒத்துட்டோம், இந்த விஷயங்கள்லாம் தெளிவான நம்ம ப்ராட் பேஸ்டாக நம்ம டீட்டெயிலாக ஒரு வருஷத்துக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஓகே, கேட்போம். இந்த நேரத்தில் ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்து திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் திரு புகழேந்தி. இபிஎஸ் பிரதமரை சந்திக்கலை அப்படின்ற கேள்வி வரப்போ அப்பாயின்மெண்ட் கேட்கல அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்கலையா இல்லை கொடுக்கலையா? சந்தி டிவி அது தெரியல சார், அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா அப்பாயின்மெண்ட் கேட்கலையான்னு. ஏன்னா தலைவரும் அம்மா வளர்த்த இயக்கம், அம்மாவை தான் தேடி எல்லாரும் வருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்க, இன்னைக்கு ரோடு சிக்னல்ல போய் நிக்கிற மாதிரி நின்றுட்டு 2 பேர் நின்று அப்படி போய் இப்படி கையாட்டிட்டு அவர் போறதெல்லாம் இப்பதான் நம்ம அம்மா மறைவுக்கு பின்னாடி பாக்குறோம். ஆகவே அந்த தன்மானத்தை இழந்து விட்டோம். அதனால இவர் போய் பார்த்தாலும் தப்பு தான், அவர் போய் பார்த்தாலும் ஏர்போர்ட்ல லைன்ல நின்றுட்டு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு இதை விட பெரிய அவமானம் தேவையே இல்லை. நான் அவரை தப்பா சொல்ல, பிரதம மந்திரிய பாக்குறதோ வரவேற்கிறதோ தப்பா இல்லை. அதை வாலண்டரியா கேட்டுட்டு போய் அங்க நின்று வரும்போது கும்பிட்டு அவராலோ அவரையோ அப்படின்னு கேட்டு போகும்போது இந்த கட்சிக்குடைய மெரிட் போயிடுது. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்ல விரும்புறேன். இது
அம்மாவை தேடி போயஸ் தோட்டத்துல இருந்து பிரமோத் மகஜான்ல இருந்து எல்லாரும் வந்து நிற்பாங்க பெர்னாண்டஸ்ல. காலங்கள்லாம் போய் இன்னைக்கு அவர் பாவம் போகும்போது போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, இது ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, அவரும் தனியா கூட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினா இந்த கட்சிக்கு ஒரு மரியாதையா இருக்கும். அந்த மரியாதையும் போயிடுச்சு. இப்ப நம்ம தலைப்புல இப்ப நீங்க சொல்ல வர்றது இவங்க கேட்டிருக்கிறது கூட தனியா சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட் இல்ல, அவர் வர்றப்பவோ போறப்பவோ அவ்வளவுதான் வரவேற்கிறது, அவ்வளவுதான். ஆமா சார், அது சிம்பாலிக் பாலிடிக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். மோடி வர்றாரு, நாங்க நிக்கிறோம் அப்படின்னு. ஆமா, மோடி வர்றாரு, நாங்க தேடி வரோம், ஓடி வரோம் அப்படிங்கிறது தான். வலையில விழுந்துட்டாங்க. ஆக வலையில விழுந்து பின்னாடி இவங்களால தப்பிக்க முடியாது. அதை பார்க்கணும், உடனே பார்த்தாகணும். இவர் போலன்றப்போ வலையில விழுகல அப்படின்றதான பொருள்படுது. முதலா போயிட்டாரு, இல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வலையில விழுந்துட்டாருன்னு சொல்லலாம். இப்ப நேத்து வந்து எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நீங்க நாடாளுமன்றத்துல அந்த 3 ராஜ்யசபாவை மாநிலங்களவையில எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அவரு நம்ம தர்மரும் எதிர்த்து ஓட்டு போட்டார். 4 பேருமே போட்டாங்க. தர்மர் ஆல்சோ அதை வந்து எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அப்ப எல்லாம் அதை நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு, நம்ம குறை சொல்ல முடியாது. ஆகவே அதை எதிர்த்து ஓட்டு போட்டது நான் வரவேற்கிறேன், தப்பு இல்லை. அதுதான் பாலிசியா இருக்கணும், கொள்கையா இருக்கணும், கோட்பாடா இருக்கணும். அதுல அவங்க எப்படி அவங்கள சமாதானம் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் தலைவர்களாக நீங்க வந்து அவர் ஒரு 10 நிமிஷம் தனியா பார்க்க முடியலன்னா, 5 நிமிஷம் தனியா பார்க்க முடியலன்னா, இது வந்து ஒரு கட்சிக்கு வந்து அவமானம் சார். இல்ல சார், அதுல இன்னொரு கேள்வி, நீங்க வந்து போயஸ் தோட்டத்துக்கு வருவாங்க அப்படின்றத அது பழைய கதை. அவங்க ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ பிரதமரே வந்தாரு, அங்கேயே வந்து விருந்து சாப்பிட்டாரு அப்படின்ற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். ஆனா ஏர்போர்ட்டுக்குள்ள அவங்க தனியா சந்திச்சாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, நீங்க தான் கேமரா வச்சுட்டு சுத்துறீங்களா? அங்க உட்காந்தாலும் தெரியும், காபி குடிச்சாலும் தெரியும், எல்லாமே தெரியுமே. பிரைம் மினிஸ்டர் அரைவல், செப்பரேட் ஏர்கிராப்ட் இருக்கும், கீழே இறங்குவாரு, அழகா அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. அவர் பார்த்து பேசினாதான் பிரேக்கிங் ஆயிடுது. பெருசா 2 நிமிஷம் தனியா பேசினார், காதுல பேசினார், பாருங்க எப்படி பேசினார் சார். அவர் பம்பன் வந்து பாம்பன் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், நல்ல திட்டங்களை எல்லாம் செய்யறதுக்காக வரார் பிரதம மந்திரி, வரவேற்போம், அதுல தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய தன்மானத்தை இழந்து விடக்கூடாது. இன்னைக்கு நான் முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்றேன். இன்னைக்கு நான் பார்த்தேன், நான் பெரிய சேஞ்சஸை பார்த்தேன். நான் மனதார இன்றைய தினம் சொல்கிறேன், அம்மாவை வந்து தவறாக பேசிய அண்ணாமலையை புகழேந்தி கண்டித்தவன் போல யாரும் கண்டித்திருக்க முடியாது. அப்புறம் தான் மீதி எல்லாம் களத்துல வந்து பேசினாங்க, போனாங்க. அவ்வளவு பயங்கரமா கண்டிச்சேன். இன்னைக்கு அண்ணாமலையுடைய பேச்சுக்கள், அதனுடைய அவர் கொண்டு வர விதம் நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிக தெளிவா இருக்காரு அண்ணாமலை. பாத்தீங்களா அந்த பேட்டியை பாத்தீங்களா? அவர் சொல்லிட்டு இருக்கிறத, பிஜேபி ஆட்சிக்கு வரணும், பூத் எல்லாம் போட்டா ரெடி பண்ணியாச்சு, என் கட்சி ஆட்சிக்கு வரணும், இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சியில் அமரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவை என்னன்னா, திமுக அரசு அகற்றணும், அது கட்சி என்ன சொல்றதோ அதை நான் செய்யறேன். ஆனா அதே நேரத்துல கட்சி மாநில தலைவராக நான் என்னுடைய ஆலோசனையை சொல்லியிருக்கேன். இல்லைங்க, அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க பாக்கல, நீங்க இல்ல சார், அவர் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தார், சார் சென்னை வந்ததுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தார், நேத்து கோயம்புத்தூர்ல வரைக்கும் கொடுத்தார். அவருடைய ஸ்டாண்ட் இதுதான் சார். நான் அடிச்சு என்ன விட டிடிஎஸ் அவருடைய ஸ்டாண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர்ட்ட நம்ம இன்னும் கூட கேட்டு தெளிவு பண்ணலாம். ஒரு நிமிஷம், 1 லட்சம் ரூபாய் நான் பெனால்டி கொடுத்துறேன். ஐபிசிஆர் சிஆர்பிசில தப்பு பண்ணிட்டா ஒன்னு தண்டனை அனுபவிக்கணும், 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். செங்கோட்டையன் பார்க்கவே இல்லை, நான் அமித்ஷாவை அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது காதுல வாங்கிக்கிறாங்களா? யாராவது ஒத்துக்கிறாங்களா? சொல்லுங்க பாப்போம். எந்தவித ஆதாரமும் இல்லை, எந்த பிளைட்லயும் போல. அந்த போர்டிங் பாஸ் வந்து ஃப்ராட் பேக், அதையும் எடுத்தாச்சு. நிர்மலா சீதாராமன் பைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தது, அப்ப அவங்க அன்பு சகோதரி வந்து ஹேர் டை அடிக்க மாட்டாங்க, பிளாக் ஹேர் டை அடிச்சிருப்பாங்க, பிளாக் ஹேரோட இருப்பாங்க. 2019 ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தப்ப பார்த்தது, அந்த போட்டோ போட்டுருக்காங்க சார். அதனால இது வந்து அமைதி நல்லது, மௌனம் நல்லதுன்னு செங்கோட்டை ஒரு பதில் கொடுக்கிறாரு சார். இது அரசியல்ல வந்து என்ன பதில? இது நான் அமைதியா இருக்கேங்க, நீங்களாம் அமைதியா இருங்க, யாரும் பேசாதீங்க. ஆனா நான் பேசவே மாட்டேன், இங்கேயே உட்கார்ந்து இருப்பேன். என்ன டெல்லி போனதா சொல்லுவாங்கன்னா